நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே கூட சமீபத்துல அவரது நண்பருக்கு நடந்த அந்த வருமான வரித்துறை சோதனைகள் தங்கள் சுயநலத்திற்காக பாஜகவோடு கூட்டணி வைக்கலாமா என்கிற ஒரு கருத்துக்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள். வாக்கு வங்கி பாஜக சற்று உயர்ந்திருக்கிறது, அதிமுக பல இடங்கள்ல குறைந்திருக்கிறது என்றால் அது கட்சி தலைமை சரியாக இந்த இயக்கத்தை வழிநடத்தவில்லை என்றுதான் நம்ம பார்க்கணும். வேலுமணி, தங்கமணி போன்றவர்களெல்லாம் கட்சியை பாஜகவுக்கு அடகு வைக்க துடித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இது எல்லாமே ஒரு சுயநலவாத கும்பலாக இருக்குது. கலைஞர் பொறுப்புக்கு வந்த உடனே எப்படி தன் தேவைகளுக்கு அந்த அமைச்சரவை எப்படி செயல்பட்டதோ இந்த முன்னாள் அமைச்சர்களும் அவர்களது செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. அதை சரிப்படுத்துவதற்கு பாஜக கூட்டணி சரியான முடிவு அல்ல. பாஜகவையும் திமுகவையும் தவிர மற்றவர்களை அரவணைத்து இந்த இயக்கம் வழிநடத்தப்படுகிற பொழுது ஆட்சி அமைக்க தேவையான அந்த பலத்தை அதிமுக பெறும். அண்ணாமலை ஃபேக்டரும் விஜய் அரசியலுக்கு வந்ததற்கு பிறகு அது சரிவுத்தான் சந்திச்சிருக்கும். சீமானும் விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சரிவுத்தான் சந்திச்சிருப்பாரு. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினாக நம்மோடு இணைகிறார் அதிமுகவின் முன்னாள் எம்பி KC பழனிசாமி சார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? ஒன்றுபட்ட கருத்துடைய கட்சிகளோடு கூட்டணி போலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன்னிச்சிருக்காரு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதற்கு பிறகு மறுநாள் ஜெயக்குமார் இன்றைக்குமே பாஜகவோடலாம் கூட்டணி கிடையாது, திமுகவோட பாஜகவோட அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த நிலைப்பாடு, இந்த தடுமாற்றம்? இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கட்சிக்கு உள்ளேயே 2 விதமான நிலைப்பாடு கொண்டவங்க இருக்கிறாங்க. இந்த வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கிற அமைச்சர்கள் வேலுமணி போன்றவர்கள், விஜயபாஸ்கர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் போன்றவர்கள், அவர்கள்லாம் அந்த வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை போன்ற வழக்குகளை சந்திக்கிறாங்க. அப்போ அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வேணும், தங்கமணி உள்பட அவர்கள் பாஜகவோடு கூட்டணி தேவை, அது இருந்தால் அவர்களுக்கு சட்ட பாதுகாப்பு, கைது நடவடிக்கைகளிலிருந்து அவர்கள் தப்பித்து கொள்ளலாம் என்பதற்காக அந்த பாஜக கூட்டணி தேவை என்கிற ஒரு அழுத்தம். இல்ல, அந்த ஒரு காரணம் மட்டும்தானா? இல்ல, அது ஒன்று. அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே கூட சமீபத்துல அவரது நண்பருக்கு நடந்த அந்த வருமான வரித்துறை சோதனைகள் போன்ற அழுத்தங்கள். ஏன்னா அந்த வருமான வரித்துறை சோதனைக்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்தி அறிவித்திருக்கிறார். அது ஒன்றும் அவர் கேள்வி புரியாமையோ அல்லது கேள்வி தெரியாமையோ அல்ல அவர் பதில் சொல்லலை. இதற்கு முன்பு அதிமுக கட்சி தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டம், மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், பொதுக்குழு அனைத்து மட்டங்களிலும் பாஜகவோடு இனி ஒட்டுமில்லை, உறவும் இல்லை என்பதுதான் நிலைப்பாடு. எடப்பாடி பழனிசாமி அவர்களே பல முறை பாஜகவோடு இனிமேல் கூட்டணி இல்லை என்பதுதான் அவருடைய நிலைப்பாடு. அப்ப இந்த வருமான வரித்துறை சோதனை சென்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனேயே வேலுமணி போன்றவர்கள் பாஜகவோடு கூட்டணி இருந்திருந்தால் வெற்றி பெற்றிருப்போம் என்கிற கருத்தை சொன்னாங்க. நிச்சயமா நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜகவோடு கூட்டணி அமைத்திருந்தால் பல தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கலாம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்னது அது சட்டமன்ற தேர்தலை பாதிக்கும், அதனால சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து தான் பாஜக கூட்டணி தேர்தல் தான் நமக்கு முக்கியம் என்கிற முடிவு. அப்ப இன்றைக்கு தங்கள் சுயநலத்திற்காக பாஜகவோடு கூட்டணி வைக்கலாமா என்கிற ஒரு கருத்துக்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதுதான் தெரியுது. ஆனா அவர்கள் எதிர்பார்த்தது யாரும் இதை பெருசா கண்டுக்க மாட்டாங்க, அப்படியே லைட்டா கடந்து போயிடலாம் என்று நினைத்தார்கள். ஆனா அவர்கள் எதிர்பார்ப்புகளுக்கு நேர் மாறாக தொலைக்காட்சிகள்ல, பத்திரிகைகள்ல, ஊடகங்கள்ல அதிக அளவுக்கு அது ஒரு விமர்சனத்துக்கு ஆளானது. ஏன் இந்த மாற்றம், ஏன் இந்த நிலைப்பாடு?
சரி. புதிதாக ஏன் அந்த நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் என்று விவாதங்கள் வருகிற பொழுது வேற வழி இல்லாம திரு ஜெயக்குமார் அவர்களை வைத்து இல்ல எந்த மாறுதலும் இல்லை, பாஜகவோடு ஒட்டுமில்லை, உறவும் இல்லை. இந்த நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி பல இடங்கள்ல 3ஆம் இடத்திற்கு போனது, கிட்டத்தட்ட 7 இடங்கள்ல டெபாசிட் இருந்தது அப்படின்னு பல தோல்விகளை சந்திச்சிருக்காங்க. அதற்கு பிறகு கருத்து மோதல் அதிகமாக தான் இருந்துச்சு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூட லண்டன் போகும்போது மிக கடுமையான விமர்சனத்தை தான் அதிமுக மேல வச்சுட்டு போயிருக்காரு. என்றைக்குமே அவங்க தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரிதான். அப்படி இருக்கும்போது அதிமுகவா வந்து இந்த மாதிரி ஒண்ணு கருத்தை வைக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்போ பாஜகவோட தேவை அதிமுகவிற்கு இருக்கா? இல்ல, அப்படி ஒரு தேவை அதிமுக கட்சிக்கு கிடையாது. வாக்கு வங்கி பாஜக சற்று உயர்ந்திருக்கிறது, அதிமுக பல இடங்கள்ல குறைந்திருக்கிறது என்றால் அது கட்சி தலைமை சரியாக இந்த இயக்கத்தை வழிநடத்தவில்லை என்றுதான் நம்ம பார்க்கணும். அதிமுக என்ற கட்சி ஆளுகிற கட்சியாக இவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது. 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக, தமிழகத்தை ஆளுகிற வாய்ப்பு பெற்ற கட்சியாக இவர்களிடத்துல வந்து ஒப்படைக்கப்பட்டது. 42% மேல வாக்கு வங்கி கொண்ட கட்சியாக தனித்து நின்று 2016 ஆட்சி அமைத்த கட்சியாக எடப்பாடி பழனிசாமி இவர்களெல்லாம் வந்து அந்த பொறுப்புக்கு வந்து வந்தாங்க. அதனுடைய வாக்கு வங்கி இன்றைக்கு 21% குறைந்திருக்குதுன்னா 21% வாக்கு ஏன் குறைந்தது? அது கட்சிக்குள்ள சாதிய அரசியல், கட்சியை விட்டு பல பேர் வந்து நீக்கம், எல்லோரையும் ஒரு அனுசரித்து செல்லாமல் இவர்களுக்கு உள்ள ஒரு கும்பலாக இவர்கள் அந்த கட்சியில ஆதிக்கம். அடுத்து எம்ஜிஆர் காலத்தை தொண்டர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க. பொதுவாக எந்த காலமும் இல்லை, எம்ஜிஆர் காலமோ அம்மா காலமோ தொண்டர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க. அமைச்சர்கள் அவர்களது தேவைகளை, அவர்களது வசதிகளை பெருக்கிக் கொள்றாங்க. அப்ப அந்த சுயநலவாத அரசியல் இது கலைஞர் பொறுப்புக்கு வந்த உடனே 71 எப்படி தன் தேவைகளுக்கு அந்த அமைச்சரவை எப்படி செயல்பட்டதோ அதுபோல எடப்பாடி பழனிசாமியும் இந்த முன்னாள் அமைச்சர்களும் அவர்களது செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. அதனாலதான் வந்து இந்த இயக்கத்துக்கு வாக்கு வங்கி குறைஞ்சிருக்குது. அதை சரிப்படுத்துவதற்கு பாஜக கூட்டணி சரியான முடிவு அல்ல. ஓகே, அண்ணாமலை இல்ல இந்த டைம்ல இருந்திருந்தா பல பிரஸ் மீட் நடந்திருக்கும், பல வாக்குவாதங்கள் நடந்திருக்கும், இந்த கருத்திற்கே எவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் வந்திருக்கும் அப்படிங்கறதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்ப அண்ணாமலை தான் தலைவரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் இருக்கு. ஏன்னா இன்னும் முறையா அறிவிக்கப்படல. உறுப்பினர் புதுப்பித்த பிறகு இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில அவர் தானா அப்படிங்கிற ஒரு டவுட்டோட தான் பாஜக வந்து போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது மாற்றம் இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா? ஒருவேளை தலைவர் மாற்றம் இருந்தால் அதை வச்சு அதிமுக பாஜக கூட்டணி போவதற்கும் வாய்ப்பு இருக்கா? இல்ல, இப்படி அதிமுகவோட கூட்டணிக்காக தலைவர் மாற்றத்தை ஏற்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி ஒரு அழுத்தத்தை கொடுத்து பாஜக அதிமுக கூட்டணி ஏற்படுத்த அவர்கள் முயற்சிக்கலாம். ஆனால் அதிமுக தொண்டர்களுக்கு அதுல விருப்பம் இருக்கா? அதிமுக வாக்காளர்களுக்கு அதுல விருப்பம் இருக்கா? தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்களானா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அண்ணாமலை என்பவர் ஒரு அவரால பாஜக இல்ல, அவர் ஒரு அதிகாரியாக இருந்து பாஜகவுல தலைமை பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டவர். அவங்க கட்சி விதிகள்ல அவர் ஒரு 3 ஆண்டு காலம் தலைவராக இருப்பார் அல்லது இனி தொடராரா, அது அவங்க கட்சியோட முடிவு. அதுல வந்து நாம கருத்து சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. பொதுவாக அண்ணாமலை ஒரு ஃபேக்டர் கிடையாது. அண்ணாமலை ஃபேக்டரும் விஜய் அரசியலுக்கு வந்ததற்கு பிறகு அது சரிவுத்தான் சந்திச்சிருக்கும். சீமானும் விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சரிவுத்தான் சந்திச்சிருப்பாரு. இன்றைய ஆளுகிற அந்த திமுக அரசாங்கமும் இப்ப சமீபத்துல ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் போராட்டமாகட்டும், பல விலைவாசி உயர்வு ஆகட்டும், இல்ல லஞ்சம், பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு அதிகபட்ச அதிருப்தி இந்த அரசாங்கத்தின் மீது நிலவுது. எல்லாருமே சொல்றீங்க அதிருப்தி அதிருப்தின்னு சொல்லி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா நாடாளுமன்ற தேர்தல 40க்கு 40 ஜெயிச்சாங்களே. அதிருப்தி இருந்தா அட்லீஸ்ட் ஒரு 5 சீட்டு கூட தோத்துருக்க மாட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தல்ங்கிறது மோடிக்கு எதிரான ஒரு சித்தாந்த அரசியலாக அவர்கள் கையாண்டார்கள். ஆனால் சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக வலிமையாக களத்துல இறங்கணும், களத்துல செயல்படணும்.
நல்ல கூட்டணி அமைக்கணும். பாஜகவையும் திமுகவையும் தவிர்த்து ஒரு நல்ல வலிமையான கூட்டணியை அமைத்து தேர்தலை எதிர்கொண்டால் கட்சியை முதல்ல ஒருங்கிணைக்கும். இல்ல இந்த டிசம்பர்ல வந்து அதிமுகல மாபெரும் மாற்றம் நடக்க போகுது, அதிமுக மீண்டும் பிளவர போகுது, இல்லைன்னா ஒண்ணு பிளவு பெறும், இல்லைன்னா எல்லாரும் ஒன்றிணைவாங்க அப்படின்னு பேசப்படுது. இதெல்லாம் நடக்குமா? உண்மைதானா இதெல்லாம்? இல்ல, எடப்பாடி பழனிசாமி ஒரு பிடிவாதமாக இருக்கிறார். இந்த கட்சியை தனதாக்கி கொள்வதில் குறியாக இருக்கிறார். அவரோடு இருக்கிற இந்த வேலுமணி, தங்கமணி போன்றவர்களெல்லாம் கட்சியை பாஜகவுக்கு அடகு வைக்க துடித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இது எல்லாமே ஒரு சுயநலவாத கும்பலாக இருக்குது. ஓபிஎஸ், சசிகலா ஒரு பக்கம் கட்சியை கைப்பற்றி பாஜகவிடத்துல ஒப்படைச்சிடணும் என்பதுல வந்து அவர்கள் முனைப்பாக இருக்கிறாங்க. என் போன்ற எம்ஜிஆர் காலத்து ஆட்கள், எம்ஜிஆர் வழி வந்தவர்கள், எம்ஜிஆர் இடத்துல அரசியல் கற்றவர்கள் நினைப்பது இது எம்ஜிஆர் கட்சி என்றென்றைக்கும் ஒரு திராவிட சக்தியாக எம்ஜிஆர் வழியில் இது வந்து பயணிக்கணும். அது திமுகவையும் எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சி என்கிற அந்த மதவாத சக்தியையும் எதிர்த்து அரசியல் செய்யணும். நீங்க பேசும்போது சொன்னீங்க பாஜக வந்து வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு. அது வந்து தனித்து அதிகரிக்கல, கூட்டணியோடு தான் அது அதிகரிச்சிருக்கு. அதுவும் அந்த கூட்டணி அப்படிங்கிறது அது அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகள் தான். அதிமுகவிட்ட இருந்து பிரிச்சு வந்து கூட்டணி அமைச்சு அந்த வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்காங்க, தனியா பெறல அப்படிங்கிற ஒரு விஷயம். நாடாளுமன்ற தேர்தலையே தன்னோடு பயணித்த அந்த கூட்டணி கட்சிகளை ஒன்று பற்றி கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களால தேர்தலை சந்திக்க முடியல. அப்படிங்கும்போது இந்த சட்டமன்ற தேர்தலையாவது கூட்டணியை பலப்படுத்தி தேர்தலை ஸ்ட்ராங்கா சந்திப்பாரா அப்படிங்கிற ஒரு மிக பெரும் கொஸ்டின் மார்க் பல விவாதங்களை சந்திச்சுட்டு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? வெளியில இருந்து முதல்ல கட்சியை ஒன்றுபடுத்தணும். நீங்க மற்றவர்களை நம்பி மாற்று கட்சி, கூட்டணி கட்சி என்று நம்ப அது இரண்டாவது பட்சம். முதல்ல தன் கட்சியை வலிமைப்படுத்தணும். அதற்கு அம்மா அவர்கள் இறக்கிற பொழுது 2016 கட்சிக்குள்ள இருந்தவங்க யாரும் புறக்கணிக்கப்படக்கூடாது, நீக்கப்படக்கூடாது, ஒதுக்கப்பட்டு கூடாது, எல்லோரையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து வழி நடத்தணும். இது முதல். கட்சி அதிமுக வெல்லுகிற இடத்துல இருக்கு, ஒரு 35% வாக்குகளை தாண்டி அதிமுக தனித்து பெற்றுவிடும் என்றாலே மாற்று கட்சிகள் கூட்டணிக்காக நம்மை தேடி வருவாங்க. அப்ப பாஜகவையும் திமுகவையும் தவிர மற்றவர்களை அரவணைத்து இந்த இயக்கம் வழிநடத்தப்படுகிற பொழுது ஆட்சி அமைக்க தேவையான அந்த பலத்தை அதிமுக பெறும். நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். எங்களோட இணைந்தமைக்கு நன்றி சார். நன்றி. நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.